Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MBBS கவுன்சிலிங் 2023க்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது ஷாக்கிங் நியூஸும் வச்சுக்கலாம், இந்த இயருக்கு ஹாப்பி நியூஸ்னும் வச்சுக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யார் ஜாயின் பண்ணலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ல அதில் ஷேர் பண்ணப்படும். ஓகேவா, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன MBBS கவுன்சிலிங்கோடைய லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 2023 MBBS கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ். ஓகேவா, 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே அடுத்தடுத்து 2024லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். ஓகேவா, அதுதான் என்னன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு NMC ரெகுலேஷனில் வந்து ஜூன் 1 or 3 நினைக்கிறேன், அந்த 2 டேட்ஸில் ஏதோ ஒரு டேட்டில் நம்மளுக்கு வந்து 100% சீட்டையுமே வந்து காமன் கவுன்சிலிங் மூலியமாக ஃபில் பண்ணுறதா நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கு தமிழ்நாடு ரொம்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ணுச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுமே வந்து ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது ஆல் இந்தியா கோட்டா 15%, ஸ்டேட் கோட்டா 85%. ஆல் இந்தியா கோட்டா ஃபில்அப் பண்ணுறவங்க MCC கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா ஃபில்அப் பண்ணுறவங்க அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபில்அப் பண்ணுறதா இருந்துச்சு. பட் இப்போ NMC கொண்டு வந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் கவுன்சிலிங் நடத்தப்படும். எல்லா விதத்துக்குமே இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களுக்குமே சேர்த்து ஒரே கவுன்சிலிங் தான். அது எல்லாத்தையுமே வந்து ஒரே போர்ட்டல், சிங்கிள் வெப்சைட்டில் அந்த கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருந்தான். பட் இப்போ நம்மளுக்கு இந்த 2023க்கு ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MBBS கவுன்சிலிங் 2023க்கான காமன் கவுன்சிலிங் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் சைடில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸு சொல்லிட்டாங்க. அப்போ 2023 MBBS கவுன்சிலிங்கிறது 15% ஆல் இந்தியா கோட்டா MCC கவுன்சிலிங் நடத்துவாங்க, 85% நம்மளுடைய ஸ்டேட் கோட்டா தான் நடத்த போகிறாங்க 2023க்கு. ஆனால் ஷாக்கிங் நியூஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா, அது 2024ஆம் ஆண்டில் இருந்து 2025, 2026, 2027 அப்போ அந்த அடுத்தடுத்த வருஷத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்குனுடைய கவுன்சிலிங்கை ஃபுல்லாத்தையும் காமன் கவுன்சிலிங்காக நடத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்களாம். நம்மளோட சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர்லேருந்து நம்மளுக்கு அஃபீஷியல்ஸு சொல்லியிருக்காங்க. அப்போ 2024லேருந்து டெஃபினெட்லி காமன் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் கேஸ் போட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து இப்போ சொல்லியிருக்க அஃபீஷியல்ஸ் வந்து 2024க்கான சிங்கிள் வெப்சைட்டு, சிங்கிள் போர்ட்டல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனோடனே 2024 ஆன்வர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து MBBS கவுன்சிலிங்கிறது ஒரே கவுன்சிலிங். ஓகேவா, ஆல் ஓவர் இந்தியாவுமே ஒரே கவுன்சிலிங்காக நடத்தப்படும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் அப்டேட். ஓகேவா, ஓகே. ரெண்டாவது லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் அப்டேட் என்னது, காமன் கவுன்சிலிங் வந்து 2023க்கு நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா, இதுதான் ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த வருஷம் பசங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸு, நெக்ஸ்ட் இயர்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் சேட் நியூஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட மாட்டாங்க, அதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி கேஸ் போடுவாங்க கண்டிப்பாக. அதனால் ஒரே பண்ண தேவையில்லை. ஓகே, ரெண்டாவது ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MBBSல நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா MBBSங்கிறது மொத்தம் 5.5 வருஷ படிப்பு. அந்த 5.5 வருஷ படிப்பை வந்து 9 வருஷத்துக்குள்ளே அந்த எக்ஸாம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 5.5 வருஷ படிப்புனா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, அனாட்டமின்னு 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் இயரை சொல்கிறேன், இதுதான் முக்கியமான கான்செப்ட், தெளிவாக புரிஞ்சுக்குவோம். இப்போ இருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2023லேருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி படிப்பீங்க, ஃபிசியாலஜி படிப்பீங்க, பயோகெமிஸ்ட்ரி படிப்பீங்க. இந்த 3 லெசன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேப்பர் எக்ஸாம் எழுதுவீங்க. மொத்தம் 6 பேப்பர் எக்ஸாம் எழுதுவீங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு நீங்கள் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணுவீங்க. ஓகேண்ணே, இப்போ நார்மலாக வந்து அகெயின்ஸ்டாக சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா அப்படி சொன்னால் தான் வந்து இது நம்மளுக்கு புரியும் என்ன கான்செப்ட்டுங்கிறது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து ஃபெயில் ஆகிடுறாரு எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயரில் வந்து ஹியூமன் அனாட்டமியில் ஃபெயில் ஆகிடுறாரு, பட் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஹியூமன் அனாட்டமியில் வந்து ஃபெயில் ஆனதுக்கு அங்கிட்டு ஃபெயில் ஆன டேட்லேருந்து அங்கிட்டு 1 மந்தில் அவருக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு ஒன்று வரும். அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதும் போதே செகண்ட் இயருக்கு அவருக்கு கிளாஸ்க்கும் போய்க்கலாம், செகண்ட் இயர்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு கிளாஸ்க்கும் போய்க்கலாம் வந்துக்கலாம். பட் இவர் இந்த சப்ளிமெண்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணி ஆனால் தான் இவர் செகண்ட் இயரில் டெஃபினெட்லி போய் இவர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். பட் அது வரையும் வந்து டெம்பரவரியாக அவர் செகண்ட் இயருக்கு போயிருக்கலாம். சப்ளிமெண்ட்ரி எப்போ எழுதி முடித்து அதில் பாஸ் பண்ணுறாரோ அப்போ தான் அவர் வந்து எலிஜிபிள் ஃபார் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அப்போ அந்த 1 மந்த் கேப்பில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்னான்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்மீடியட் பேஜ்ன்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்மீடியட் பேஜுங்கிறத இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டான். இனிமேல் இருக்காதுன்னா என்னன்னே மீனிங் அப்படின்னா, நார்மலாக ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுறீங்க, அனாட்டமியில் ஃபெயில் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து செகண்ட் இயருக்கு போகலாம். உள்ளுக்குள்ளே போய் செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டையும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஃபெயில் ஆன சப்ஜெக்டாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 1 மந்த் டைமில் சப்ளிமெண்ட்ரியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயருக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ என்ன என்எம்சி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்மீடியட் பேட்சை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகுறீங்களோ திருப்பி நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு தான் திருப்பி வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நார்மலாக இப்போ அனாட்டமி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 2022 வரையும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் பேஜஸ்ன்னு இருக்கும். அதில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 1 மந்த் சப்ளிமெண்ட்ரியை கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் இயருக்குள்ளே போவாங்க. இப்போ என்எம்சி ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா என்னாட்டமியில் ஃபெயில் ஆனீங்கன்னா இன்டர்மீடியட் பேஜஸ் எதுவுமே இருக்காது. இன்டர்மீடியட் பேஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறாமோ, நோ சப்ளிமெண்ட்ரி பேஜஸ் எதுவுமே இருக்காதனால நீங்கள் திருப்பியும் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத என்எம்சி சொல்லிட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் இயருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேவா? அப்போ இன்டர்மீடியட் பேஜ்ன்னு இருக்காது, சப்ளிமெண்ட்ரி பேஜ்ன்னு இருக்காது. நீங்கள் செகண்ட் இயருக்குள்ளே வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் இயரில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்து கோட்டை விட்டாலும் கூட திருப்பி ஃபஸ்ட் இயர் தான் நீங்கள் படிக்க முடியுமே தவிர செகண்ட் இயருக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்மளுக்கு என்எம்சி ரெகுலேஷனில் சொன்னாங்க. 1 வேர்டில் சொன்னோம் அப்படின்னம்னா இதுதான் மீனிங். ஃபஸ்ட் இயரில் பாஸ் பண்ணால் செகண்ட் இயர் போகலாம், ஃபஸ்ட் இயரில் பாஸ் பண்ணாமல் செகண்ட் இயருக்குள்ளே போக முடியாது. ஓகேவா? எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்மீடியட் சப்ளிமெண்ட்ரி பேஜஸை வந்து நம்ம வந்து என்எம்சி வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அஃபீஷியல்ஸ் வந்து டீட்டெயில்டாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் 2 விஷயந்தான், காமன் கவுன்சிலிங் இந்த வருடம் கிடையாது, அதேமாதிரி சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இனிமேல் கிடையாது. எம்பிபிஎஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரை கவனமாக படிங்க. ஃபஸ்ட் இயரில் அரியர் வச்சு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சப்ளிமெண்ட்ரி பேஜஸ் இருக்கும். நம்ம செகண்ட் இயருக்குள்ளே போயிடலாம், ஃபெயில் ஆனாலும் செகண்ட் இயரில் போய் படிக்கலாம், அந்த 1 மந்தில் நம்ம கிளியர் பண்ணிப்போம்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிவிட்டு ஆஃபீஷியலாக செகண்ட் இயருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் வந்து 2 முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ரிலேட்டடான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஃபுல் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் கைட்லைன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப் டு ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறது வரையும் ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.